இன்ட்ரோ ஞாபகம் இருக்கா? ஓ ஹே கைஸ், வெல்கம் டு பமீஸ் வேர்ல்ட். ஸோ மறுபடியும் நான் வந்துட்டேன். ஆனால் இது ஒரு புது ஆரம்பமாக இருக்க போகுது. எத்தனை தடவை இங்கே ப்ரோ ஆரம்பிப்பீங்க? ஏன் அப்படின்னா நம்ம இப்போ சவுதியில் இருக்கோம். ஸோ இனிமேல் ரெகுலராக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் ஒரு வீடியோலேயே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துடும், ரெகுலராக வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தான் இன்றைக்கி. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் ஆச்சு நான் போடுவேன். அந்த மாதிரி ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போங்க, முதல்ல வீட்டுக்குள்ளே போங்க. இப்போ ரியாதில் இருக்கேன். நாளைக்கு மெக்காக்கு போயிட்டு நம்ம உம்ராக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி வரும்போது நிறைய திங்ஸ் வந்து பேக் பண்ணது 3 பெட்டியில் அப்படியே மாற்றி ஹரிபரியாக நம்ம பேக் பண்ணதில் என்னோட சில திங்ஸ் அந்த பெட்டியில், இந்த பெட்டியில், ஐராவோட பெட்டியிலேருந்து நிறைய அந்த மாதிரி மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன், வாட் ஐ டுக் ஃபார் உம்ரா, இதுதான் காட்ட போகிறேன். ஸோ எல்லாமே என்னோட திங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் பெட்டியில் வைக்க போகிறேன். ஸோ வாங்க பெட்டி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதில் கம்மியான திங்ஸ் தான். இதில் தான் உன் ப்ராடக்ட்ஸ் வச்சு உன் பொருளெல்லாம் எடுக்க போகிறேன் இல்லையா? ஆமாம், இதில் தான் என்னோடது வைக்க போகிறேன். இதில் ஐராவோடது இருக்குது, இதில் என்னோட சில திங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று நம்ம ஓப்பன் பண்ணதுனால சிலதெல்லாம் நான் அதிலேருந்து எடுத்துட்டேன் வெளியே. இதெல்லாம் வியர் பண்ண ட்ரெஸ்ஸு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு தான் நிறைய திங்ஸ் இருக்குது. பெரிய பெட்டி ஆக்சுவலி எனக்கு தான் வேணும். ஆனால் சுவைலோட ட்ரெஸ் எல்லாமே வெயிட் இருக்கிறதுனால, பேண்ட்டு ஸ்வெட் ஷர்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இடம் பத்தாது. அதனால் பெரிய பெட்டி சுவைலுக்கு, அதோட சின்ன பெட்டி எனக்கு, அப்புறம் ரொம்ப சின்ன பெட்டி ஐராமாக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மெக்காவுக்கு 5 டேஸு, மதீனாவில் 4 டேஸ் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெக்காக்காக என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், மதீனாவில் போடுறதுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் வச்சுருக்கேங்கிறத தனித்தனியாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். மேபி ஃப்யூச்சரில் யாராவது நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்னெல்லாம் எசென்ஷியல் திங்ஸ் எடுத்து வைக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இது வந்து சுயல் வ்ளாகர் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பேக்கில் வந்து வேக்யூம் இப்படி எடுக்கிறதுக்கு ஷ்ரிங்க் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு இப்படி இழுக்கிறப்போ அதுக்கான யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டபுள் பக்கெட் இருக்குது. இன்னும் பாரு, அவன் கண்ணில் படாமல் வச்சுது ஐராவோடது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சைடு ஃபுல்லாக நான் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் மெக்கால நம்ம என்னெல்லாம் போட போகிறோங்கிறத வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு ஒயிட் கலர் ஒரு புர்கா வாங்கியிருந்தேன். அது நல்லா இருக்கும். அது நான் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஒயிட் கலர் புர்கா. இது ஃபஸ்ட் டைம் நான் மெக்காக்குள்ளே போகிறப்போ இந்த ஒயிட் கலர் போட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இதுவே நம்ம மெதினாலையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி நான் ஃபுல்லாக அங்கேருந்து வரும்போதே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே ஃபுல்லாக நிறையா ஷால்ஸு, அப்புறம் இன்னும் 2 அபயா இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. உம்ரா பண்ணும்போது வியர் பண்ணுறக்காக வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மல் அபயா மாதிரி இல்லாமல். இதுக்கு பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி தலையில் ஷாலு அப்புறம் கையில் இப்படி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தனியாக ஷால் கட்டணும்னு இல்லை, இதுவே இப்படி போட்டுட்டு பேக்கில் டை பண்ணால் ஷாலோடவே இருக்கிற மாதிரி ஒரு அபயா மாதிரி இருக்கும். இது கீழே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு தான் இருக்குது. ஸோ உள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு நார்மலி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு குர்த்தா பேண்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கர்ட்டு, அதுக்கு மேலே இது வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஐரா மோஸ்ட்லி என் கையில் தான் இருக்கும் வெளியே வரும்போது. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீக்கிரம் இந்த ஷால் எல்லாம் கலண்டு விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே நம்ம மெக்காக்குள்ளே போகிறப்போ நம்ம டைமிங் கால்குலேட் பண்ணப்போ ஆஃப்டர்நூன் தான் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் உம்ரா பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஏன்னா செக்கி நைட் வரும்போதே 3 to 4 அந்த மாதிரி டைம் ஆகிடும். அதனால தான் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி வர்றதுக்காக தான் அந்த ஒயிட்டு சொன்னது. செகண்ட் டே தான் நம்ம ஆக்சுவலி உம்ரா பண்ணுறோம். அதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஷால்ஸ் இருக்குது. ஷால்ஸ் நம்ம நிறையா ஷால்ஸே எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வெயிட் இல்லாத மெட்டீரியல் தானே. ஸோ டெய்லி ஒவ்வொரு ஷால் வியர் பண்ணிக்கலாம்.
ஒரே கலரில் வைக்கிறவங்களும் இருக்குது. ஸோ ஒரே கலர் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பல கலரில் ப்ரௌனு, ஒயிட்டு, பிளாக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு 4 செட் ஆஃப் அபயா எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஷால்ஸ் மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா 2 ஷால் வச்சுருக்கேன். அதையும் இதில் வச்சிடலாம். இந்த சைடு வந்து இது மதீனாவில் போடுறக்கு அந்த இப்போ நான் ஒரு ப்ரௌன் காட்டினேன்ல ஸ்கர்ட்டு, மேலே வந்து ஃபுல்லாக ஸ்கார்ஃபு, ஃபுல் ஹேண்ட் வர மாதிரி ஒரு டாப் மாதிரி, அந்த மாதிரி ஒயிட்லேயும் ஒன்று இருக்குது. அந்த ஒயிட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மெதினாவில் போடுறப்ப நான் அங்கேயும் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தெரியல, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஜென்ஸ் தனியாக ஒரு பள்ளிவாசல்லையும் லேடிஸ் தனியாகவும் இருக்கிறப்போ 1000 மேக்ஸிமம் எங்க கூட இருக்கும். அதனால தான் அங்கேயும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து நார்மலி நம்ம வீட்டில் போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு, உள்ள வியர் பண்ணுறதுக்கு இந்த குர்தா, பேண்ட்டு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் உள்ள பேண்ட்டு கண்டிப்பாக போடணும். பேண்ட் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன் 2 செட்டு. கீழே grip இருக்கும் இந்த சாக்ஸில். இந்த மாதிரி 2 செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளே நம்ம நடக்கிற டைமில் அந்த டைலோ கிரானைட்டோ அது வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம நடக்கிறப்ப கால் வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி எனக்கு கால் லெக் பெயின் எல்லாம் ஜாயின்ட் பெயின் இருக்கிறதுனால உள்ளே போகிறப்போ நம்ம புது ஸ்லிப்பர் யூஸ் பண்ணோம். அப்போ சாக்ஸு என்ன ஸ்லிப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கீழே grip இருக்கிற மாதிரி ஒரு 2 செட்டு சாக்ஸையும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, மேபி சில இடத்துல ஸ்லிப்பர் போடக்கூடாதுன்னு இருக்கும். அந்த டைமில் நம்ம சாக்ஸு ஸ்லிப் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக grip இருக்கிற மாதிரி சாக்ஸு அதையும் வச்சுக்கலாம். இதுதான் புதுசாக நான் வாங்கின ஸ்லிப்பர். அங்கே உள்ளே போடுறதுக்காக, ஹரம்குள்ளே போடுறதுக்காக தனியாக ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன். ஆனால் நடந்து கண்டிப்பாக கால் கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தானே. அந்த டைமில் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாகவே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வி ஸ்ட்ராப் ஸ்லிப்பர். அந்த சாக்ஸ்லேயும் வந்து அந்த தம்ப் சாக்ஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ளே விரல் இப்படி விட்டுக்கலாம். ஸோ வி ஸ்ட்ராப் ஸ்லிப்பர் ஒரு சைஸ் பெருசாகவே வாங்கிட்டேன். ஸோ அதையும் நம்ம பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் இது ட்ரை டிஷ்யூஸ் இருக்குது, அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெயில் கட்டர் இருக்குது. இந்த நெயில் கட்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரியாக எடுத்து வைக்க வேண்டிய பொருள் தான். ஸோ ட்ரெஸ்ஸஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஒரு 5 இல்லைன்னா 4 செட் ஆஃப் அபயா. அப்புறம் உள்ளே போடுறதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுத்து வச்சுக்கலாம் செட்டு. அது லைட் வெயிட் ஆனதே போதும். ஆனால் வெயிட் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கிறக்காக சும்மா நார்மலான குர்த்தி, அப்புறம் பேண்ட்டு, ஷாலு அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் புதுசு ஒன்று வேணும், நெயில் கட்டர் வேணும், அதுக்கப்புறம் சிசர்ஸ் வேணும். நான் உம்ராக்கு அப்புறம் நம்ம ஹேர் கட் பண்ணணும்ல, அதுக்காக புது சிசர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே எங்கேயாவது இருக்கும், அது எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஹேர் ட்ரையர் இதெல்லாம் உன்னோடதில் வச்சுக்கோ. கேப் வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கேயே குளிர், ரியாதுலேயே அவ்வளோ குளிர். மக்கா மெதினாலையும் கண்டிப்பாக குளிர் இருக்குது, இதை விட குளிர் இருக்கும் சுற்றி மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால. அதனால் கேப்பு இது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, அதனால் எடுத்து வச்சுக்கலாங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது அடுத்தது வந்து இந்த ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன் வாஷ் பண்ணுறக்கு. ஐராவோட திங்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட அது ஏதாச்சும் துணி ரொம்ப அழுக்காகுது, ஒயிட்டெல்லாம் இருக்குல்ல, அதனால் அது உடனே வாஷ் பண்ணி போட்டால் தான் அது அழுக்க ஸ்டெயின் அப்படியே ஒட்டாமல் இருக்குங்கிறக்காக சின்னதாக ஒரு ப்ரஷ்ஷு, தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, அதுவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பக்கெட் ஒன்று இருக்குது, அது ஃபோல்டபுள் பக்கெட் இது. ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கே ஹோட்டல்ஸில் பக்கெட்டே இருக்காது. வெறும் அந்த ஷவரு, குளிக்கிற ஷவரு, அது மட்டும்தான் இருக்கும், பைப் மட்டும்தான் இருக்கும். பக்கெட் எங்கேயுமே இருக்காது, கப்பும் ஒரு மக்கும் இருக்காது. ஏதாவது நம்ம தண்ணி பிடிச்சிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் கம்பல்சரியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது நம்ம புர்க்காலாம் நம்ம 4 செட்டு அந்த மாதிரி தானே வைக்கிறோம். வெளியே போய் கண்டிப்பாக கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும், டஸ்ட் ஆகும். அப்போ அழுக்காக போட்டுட்டு எதுக்கு, அந்த மாதிரி சும்மா அலாசி போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டபுள் பக்கெட் வாங்கி வைக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் அந்த சிசர், சின்னதாக ஒரு சிசர்ஸ் புதுசு, அதுவும் கம்பல்சரியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் என்னோடய மெடிசின்ஸ் இருக்குது. அது போக நம்மளுக்கு ஃபீவரு, கோல்டு, காஃப் ஏதாச்சும் வந்தால் நம்ம இங்கேருந்து நம்ம டைரெக்டாக எல்லாம் போய் வாங்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஐராக்கானது தனியாக, ஐராவோட பெட்டியில் அவளோட ஃபெப்பானில், பேராசிட்டமால், கோல்டுக்கானது, காஃபுக்கானது அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது நம்மளுக்கான அடல்ட்ஸுக்கான டேப்லெட்ஸு, டோலோ, சிட்ரஸன் அந்த மாதிரி எல்லாமே
ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே வந்து கோல்டு கிளைமேட்டில் மாறும்போது தண்ணி இதெல்லாம் மாற்றி குடிக்கிறப்ப கண்டிப்பாக கோல்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தனியாக மெடிசின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். வெட் வைப்ஸ் இது. ஆனால் கண்டிப்பாக நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு யூடிஐ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் நம்ம வெளியூர்லலாம் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இங்கே அதை நான் சொன்ன மாதிரி அந்த மக்கு எதுவுமே இருக்காது. நம்ம வெட் வைப்ஸ் மாதிரி தான் இது. இன்டிமேட் ஹைஜீன் வைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஆன்லைன்லேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது வாங்கி கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்காக வைப்ஸ் இருக்குது. அப்புறம் பாடி பட்டர் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி ஃப்ராக்னன்ஸ் இருக்கிற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் இது எடுத்து வச்சது எதுக்குன்னா, நம்ம நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் குளித்து தூங்குறப்போ நம்ம கை காலில் ரொம்ப ட்ரையாக இருக்குங்கிறக்காக இந்த கிளைமேட்னால சொல்கிறேன். நார்மல் கிளைமேட்னால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மிங்கிறதுனால பயங்கரமாக ஸ்கின் எல்லாம் வெடிப்பு வருது. அதனால பாடி பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பாடி பட்டர் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே வந்து லிப் பாம் ஒன்று வாங்கியிருக்கேன். அது கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் லிப் பாம் தான். இது நார்மலாக இப்படி பட்டர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லிப் பாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். கலர் இருக்கிற மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி நார்மலான ஒரு லிப் பாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா லிப்பெல்லாம் கண்டிப்பாக வெடிக்கும். இங்கே வந்து ஃப்ளைட்டில் இறங்கின உடனே லிப்ஸ் எல்லாம் அப்படியே வெடிப்பு வந்து லைட்டாக பிளட் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோதான் தண்ணி குடித்தாலுமே இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகும், ட்ரை ஆகும். அதுக்காக லிப் பாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பின் இருக்குது. அப்புறம் காக்னட் ஆயில், ஐராமி காக்னட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். டிஷ்யூ சுற்றி வச்சுருக்கேன். அது மேபி லீக் ஆகிடுச்சுன்னா அப்படிங்கிறக்காக தான் டிஷ்யூ சுற்றி வச்சேன். பாரு, அதுவே க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ குளிருங்க. சும்மா ஹேரில் தடவுறக்கோ இல்லை கையிலையோ ஐராக்கு ஃபேஸ்லலாம் தடவுறதுக்காக காக்னட் ஆயில் அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பவுச்சில் அந்த மாதிரி நம்மளோட திங்ஸு, சீப்பு, பின்னு, இதுக்கு குத்துற பின்னு அதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப கம்பல்சரி. நம்ம போகிற ஹோட்டலில் மேபி ஹேர் ட்ரையர் இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே ஈரத்தோடவே போகிறப்ப கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் ஹேர் ட்ரையர் வச்சுக்கோங்க. அதுவும் யூஸ் ஆகும். ஏன்னா சீக்கிரமாக சளி பிடிக்கிறவங்க, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈரத்தலையோடு அப்படியே கவர் பண்ணிட்டு போகிறப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ அவ்வளோ. அப்போ என்னோடய டைகர் பாம் அது கட்டு. இது இந்த மாதிரி ஒன்று லாஸ்ட் டைம் துபாய் போயிட்டு வரும்போது வாங்கி வச்சுருந்தது. ஆனால் இப்போ தான் யூஸ் ஆகுது. ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இது எப்படின்னா ஒரு பிளாஸ்டர் மாதிரி இருக்கும். ரொம்ப பேக் பெயின், கை கால் வலி அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆயின்மெண்ட் எதுவும் தேய்க்கணும்னு இல்லை. அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டினா அது பாம் தேய்ச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக அது நம்ம ரொம்ப நடக்கிறப்போ ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை அது யூஸ் ஆகுங்கிறக்காக அதையும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் என்னோட பெட்டியில் நான் பேக் இவ்வளோ இருக்கு உனக்கு. எனக்கு எங்க சுவேலுக்கு ஒன்றுமே இல்லை. எதுலேயும் என்னோடது கேப் இருக்கு. எது அந்த ஹீராமோட கார். ஆமாம், இது மட்டும்தான் என்னோடது. சுவேலுக்கு அது ஒன்று தான். இது மட்டும்தான். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கேர்ள்ஸுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லை. எப்படி வேணாலும் இல்லை. நீட்டாக ட்ரெஸ் போட்டு மேலே ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ஒரு புர்கா போட்டு இது ஸ்கார்ஃப் போட்டால் போதும். அவ்வளோதான். ஜென்ஸுக்கு அது இதுதான், இதெல்லாம் மட்டும்தான் போடணும். அதனால சுவேலுக்கு இது மட்டும் ஒரு செட்டு. அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நிறையா. ஸ்வெட் ஷர்ட்டு, பேண்ட்டு அந்த மாதிரி. இது ஐராக்கு வாங்கினது. தொலைஞ்சு போகாமல் இருக்கிறக்காக, கூட்டத்தில் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறக்காக சுவேல் கையிலே ஒன்று, ஐரா கையில் ஒரு 2 கட்டினா எங்கேயுமே போகாது. இந்த லெங்க் வரைக்கும் தான் போக முடியும். அவ்வளோதான். பேலன்ஸ் எல்லாமே உன்னோட திங்ஸ் தான். அப்புறம் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இது கேப்பு ஷால் எவ்வளோதான் நம்ம டைட்டாக எப்படி கட்டினாலும் அங்கங்கே முடி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கேப்பு நான் ஒரு 3 கேப் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 2-3 கேப் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதை டைட்டாக கட்டிட்டு மேலே ஷால் போட்டால் நீட்டாக நிற்கும். எனக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த கேப் போட்டால் தலை வலிக்கும். அதனால தான் நான் இன்னொன்று காட்டினேன் ஒரு புர்கா மாதிரி. அதுனா நம்ம கேப் போடணுன்னே அவசியம் இல்லை. இப்படி டைட்டாக இப்படி கட்டினாலே டைட்டாக நிற்கும். அந்த மாதிரி கேப்பு. ஸோ அவ்வளோதான். பெட்டி ஆல் செட். லேடிஸ்க்கு தான் நிறைய திங்ஸு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் எசென்ஷியலான திங்ஸு நம்ம உம்ரா பண்ணுறப்போ அது எல்லாமே நான் காட்டிட்டேன்.
பாக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ ரியாதில் இருக்கேன், இன்றைக்கி அவுட்டிங் போகிறோம், கண்டிப்பாக நான் அதையும் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாமிஸ் வேர்ல்ட் பாருங்கள்.